கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் கோட்டைக்கு வந்து கேளுங்கள் என்று சொன்ன முதல்வரே, நாங்கள் கோட்டைக்கு வந்து விட்டோம். கோரிக்கையை நிறைவேற்றினார்கள். நன்றி. வகுப்பறையில் ஒழிக்க வேண்டிய ஆசிரியர்களின் குரல்கள் இன்று வீதியில் விழிக்கிறது. இது எந்த வகையிலும் நியாயமில்லை. முதல்வரின் சொன்ன வாக்குறுதியை வாக்கு தவறாமல் நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மூவிங் போயிருக்கோம் அங்கிருந்து உட்காந்து வரணும். முருகேஷ் சார், முருகேஷ் சார் எப்படியோ பிடிச்சிருந்தா பாத்தியா? நான் நீங்க போன் பண்ணல கொல்லிமலை முருகேசன் சார் அவர் லைவ் போயிட்டு இப்படி சொல்லுங்க. ஏதோ பேசுறீங்களா? எங்களுடைய குழந்தைகளை காணாமல், பள்ளியின் எங்களுடைய குழந்தைகளை காணாமல் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு உங்களுடைய அடிபணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கோட்டைக்கு வருகிறோம். சமூகம் எல்லாம் உட்காரணுமா? அப்படியே உட்காரணுமா? அப்படியே இங்க நில்லுங்க. அவங்க வந்து இதுல கூட பண்ணுவாங்க சார். அவங்க இதுல கூட வந்துட்டு எழுங்க. பரவாயில்ல. ஆமாங்க, எல்லாமே இடையில 16 வருஷங்க. 17 வருஷம். பட்டய படிப்பு தகுதிக்கு 10ஆம் வகுப்பு ஊதியமா? பட்டய படிப்பு தகுதிக்கு 10ஆம் வகுப்பு ஊதியமா? கொஞ்சம் பார்க்கலாம், அங்கேயே பார்த்து சொல்லாங்க. கொஞ்சம் பார்க்கலாம். எழுத்துப்பூர்வ உத்தரவாதம். என்னாச்சு? வந்தாச்சு. ஆசிரியர்கள் வீதிக்கு வந்தாச்சு. ஊதிய உயர்வு எப்ப வந்தீங்க? லைவ் போகுது. உமா நில்லுங்க. புதுக்கோட்டையில இருந்து நல்லாசிரியர் திரு நான் தான் தனியா வந்துட்டோம். ஊருக்கு போனா பர்சனலா கொஞ்சம் போயிட்டு வந்தா வராங்க. ஜாயின் பண்ணிக்குவோம். வந்துச்சு. சூர்யா அங்கதான் இருக்கு. வருவாங்க. விடல இருங்க. கல்வி எங்கள் பொறுப்பு. ஊதியம் வழங்கிட ஏனென்று
சம ஊதியம் தர போக்குவரத்துக்கு இடம் இல்லைன்னு அவன் விட்டுட்டான். முன்னாடி விட்டுட்டான். போயிடுச்சு இப்ப முன்னாடி போயிட்டாங்க. நம்ம மூவ் பண்ணாதான் அவங்க மூவ் பண்ணாங்க. இதை ஆசிரியர்களை வஞ்சிக்காதே 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 தொடர்ச்சியாக வஞ்சிக்காதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஆமா தேர்தல் வாக்குறுதி 112 கேபிட்டு கூட போய் சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னீங்களே சொன்னீங்களே தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 311 20,000 ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னதை செய்யுங்கள் எங்கள்